மனிதர்கள் 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 மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் பாதி பாதி வழங்கும் போது வள்ளலாகலாம் கண்ணதாசன் சொன்ன கவிதை காலத்தை வெல்லும் உண்மை கண்ணதாசன் சொன்ன கவிதை காலத்தை வெல்லும் உண்மை மனிதர்கள் 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 ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்த்தி உயர்த்தி சொல்லும் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ பாரதியின் கனவுகளை பாரதத்தில் நினைவாக்கும் பாரதியின் கனவுகளை பாரதத்தில் நினைவாக்கும் இவர்கள் இவர்கள் மனிதர்கள் 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 வெட்டி பொழுது போக்கிடும் சின்ன பேச்சு வீரர்கள் தட்டி கேட்க வழியில்லை திட்டி தீர்க்கும் பயனில்லை இவர்கள் இல்லை இல்லை மனிதர்கள் 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 அன்பும் பண்பும் நிறைந்தவர் துண்டு உள்ளம் கொண்டவர் நாட்டுப்பட்டு மிக்கவர் நன்மை செய்ய தெரிந்தவர் இவர்கள் இவர்கள் மனிதர்கள் 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 How are you? Hello. Please come. Please come. Hello, Mr. Nanda ji. Hello. कैसे हो? Meet my brother's daughter, my secretary. Hello. How are you? Enjoy yourself. Have a nice time. Please. Relax and relax. Hey, Sada ji. कैसे हो? What is it? सुंदर जी, I think you didn't come to the last party. माफ करना जी, हम तो जलंधर गए थे जी। I see. She's my secretary. नमस्ते जी। And this is my brother's daughter. हेलो। हेलो, ये आपका भैया का लड़की है जी? तोबा, बहुत सुंदर है जी। பொண்டாட்டி வரலங்கற தைரியத்துல பேசுறாரு இருங்க இருங்க கம்ப்ளைன்ட் பண்றேன் ये लड़की क्या बोल रहा है जी? She said she will come to wife tomorrow. तोबा तोबा हमको माफ करना है जी, हम खाली से बोले हैं जी, माफ करना है बेटी, माफ करना बहन जी, हम तो गाली में काट दिया। சரியான ஜொல்லு சிங்கார் பாம்பல இருக்கு Nice meeting. Joe, we'll take it easy. Come. लंबे लंबे बाल है नयन तेरी है कटारी लंबे लंबे बाल है नयन तेरी है कटारी ना ना மல்லிப்பூ மாதிரினா இருக்கு. கும்பகோணத்துல இருந்து 2 நாள் ஆச்சு இந்த ரயில்ல புறப்பட்டு வந்து நாக்பூர்ல 2 சப்பாத்தி வாங்கினேன். அத பிச்சு இழுக்கிறதுக்குள்ள டெல்லியே வந்துடுது. அப்படியா அண்ணா? இது பாஸ்மதி ரைஸ். பாசுமதியோ வளர்மதியோ சாதம்னு சாப்பிட்டாதான் நம்மட வாழ்க்கை ஒரு திருப்தி. என்ன ஆமா, இன்னைக்கு ஒரு புடி புடிக்க போறேன். இந்தாங்க கத்திரிக்காய் சாம்பார். குளிச்சுக்கிறேன் விடுங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் சாம்பு மாமா இப்படியா கீழே உட்காந்து வச்சு சாப்பாடு போடுறது? அம்மா, அவருக்கு இந்த டேபிள் நாற்காலி இதெல்லாம் சரிப்பட்டு வரலம்மா. பழைய காலத்து மனுஷன்
ஏமா குழந்தை சாப்பிடுறத எங்க எப்படி சாப்பிட்டா என்னமா குறைச்சல? அடிக்கடி டெல்லி வந்துட்டு போறேளே, உங்க பழைய ஆஷ்டாங்க அனுச்சாரத்தை எல்லாம் கொஞ்சம் மாத்திக்கப்படாதா? 4 பெரிய மனுஷா வந்துட்டு போற இடத்துல இப்படி கீழே உட்காந்து சாப்பிட்டா யாராவது பார்த்தா எங்களை பத்தி கேவலமா நினைப்பா. அவரால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலம்மா. இதோ பாருங்க, ஒழுங்கா மேல உட்காந்து சாப்பிடுறதுன்னா சாப்பிடுங்க, இல்லன்னா பார்ட்டி முடிஞ்சு எல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கோங்க. அம்மா குழந்தை அவரை சாப்பிட விடுமா. பாவம் மனுஷன் ரொம்ப பசியோட வந்திருக்காரு. இல்ல வயிறு நிறைஞ்செடுத்து இப்ப சாப்பிடுற மாதிரி இல்ல. இந்த பிடிவாதம் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கல. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கோங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள இப்படி சாப்பிடாம எந்திரிச்சிருந்தா எப்படியா கேட்டு போங்க. नयन तेरी है कटारी, नयन तेरी है कटारी, लंबे लंबे बाल हैं, नयन तेरे என்ன ஜெயா, தூக்கம் வரல? இல்லக்கா, தூக்கமும் வரமாட்டேங்குது, புக்கையும் படிக்க முடியல, மைண்ட் ரொம்ப டென்ஷனா இருக்கு. அப்படி என்ன டென்ஷன்? ஓ, பார்ட்டில உன்னை நீ ரொம்ப கியூட்டா இருக்கேன்னு சில பேர் தான் பாராட்டினாங்களேன்னு வருத்தமா? இல்ல பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது நீ உள்ள போ நான் சொன்னதுனால வந்த கோபமா? சேச்சே, உங்க மேல நேக்கு எதுக்குக்கா கோபம்? எப்பவுமே நீங்க சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு இந்த ஆத்துல யாராவது சொல்லிருக்காளா? அப்புறம் என்ன டென்ஷன்? நேக்கு புரிஞ்சிடுது. சாப்பிட உட்கார்ந்த மனுஷனை கண்டபடி பேசி சாப்பிட விடாம அவர் மனசை புண்படுத்திட்டோமேன்னு வருத்தப்படுறியா? அக்கா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? லுக் ஜெயா, நம்ம படிச்சிட்டோம், பார்ட்டிஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்றோம், ரொம்ப மாடர்னா இருக்கோம்னு நம்மள பத்தி நாமே ரொம்ப பெருசா நினைச்சுக்க கூடாது. பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். டைனிங் டேபிள் மேல உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறார். அப்ப நீக்கு கோவம் வருமா வராதா? அதான் கண்டபடி திட்டி பேசிட்டேன். இது பாரு, அவருக்கு தரையில உட்கார்ந்து சாப்பிட்டு தான் பழக்கம். இதுல என்ன தப்பு இருக்கு? உலகமே மாறிண்டு வரச்சே, இவர் மட்டும் மாறக்கூடாதா? உலகத்தை மாத்துறதுக்கு நீ யாரு நான் யாரு? அவர் உன்னோட அப்பா. அவரை நீ இன்சல்ட் பண்ணது ரொம்ப தப்பு. முதல்ல போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. கம் ஆன் கோ. சரிக்கா. என்னப்பா அழுதுன்னு இருக்கேலா? இல்லையே. ஏன் இன்னும் தூங்கல? தூக்கம் வரலம்மா, மனசு சரியில்லை. ஏன்பா உங்க மனச கஷ்டப்படுத்துற மாதிரி நான் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேனா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஜெயா. ஊர்ல உங்க அம்மா முத்துலட்சுமி பேசாத பேச்சா, கேட்காத கேள்வியா, எல்லாம் கேட்டு கேட்டு மறத்து போச்சுமா. நான் இந்த டெல்லிக்கு வரதே எங்க அண்ணாவுக்காகத்தான். எங்கேயுமே கிடைக்காத அன்பு,
பாசம் இதெல்லாம் அவர்கிட்ட தான் வாக்கு கிடைக்கிறது. அப்படின்னா நான் உங்ககிட்ட பாசமா நடந்துக்கலன்னு சொல்றேல? அந்த கொஞ்ச நாள் பாசமா தான் இருக்க. அதுக்கப்புறம் எப்ப ஊருக்கு போறேன் எப்ப ஊருக்கு போறேன் கேக்குறப்ப நான் இங்க தங்குறது உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அது இல்லப்பா, இந்த ஆத்துல அந்த சுஷில வச்சதுதான் சட்டமா இருக்கு. அவ எங்கேயாவது உங்களை மரியாதை குறைவா பேசிட போறாளேன்னுதான். அதுக்கு நீ முந்திக்கிற நெருக்கி அதிகாரம் கொடுத்தா கிடைக்க 2 ஆடு கேட்குமா. நான் எங்க அண்ணா வாத்துல தங்குறேன், அதை கேட்க இந்த சுஷிலா யாரு? நீ வேணா பாத்துக்கோ, நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நாக்கப்புடிங்கிற மாதிரி அவளை 2 கேள்வி கேட்கத்தான் போறேன். எங்க அண்ணாவுக்கும் அட்வைஸ் பண்ணத்தான் போறேன். எல்லாம் என்கிட்ட பேசுறதோட சரி, உங்க அண்ணாவை பார்த்தா பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி போயிடுறேள். சரி சரி, மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கிட்டேலோ. நிம்மதியா படுத்து தூங்குங்க. வாங்க படுங்கோ. ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜவே நித்தியம் அச்சையம் பரமம் சிவம். அண்ணா ஜபெல்லாம் முடிஞ்சதா? லைட் இருக்கு, சூரியன் இருக்கிற பக்கம் ஹீட் இருக்கணும். இந்த டெல்லியில கிழக்கு எது மேற்கு எதுன்னு தெரியலையே. சத்த நேரம் பொறுத்து கிச்சன் பக்கம் வந்து பாருங்க. நாங்க சூரியன் மாதிரி தக தக கொதிச்சுட்டு இருப்பேன். என்னது அவ்வளவு கஷ்டமா? ஏன் வாய், இந்த ஆத்துல எங்க அண்ணா விஞ்சத்து 4-5 பேர் தானே இருக்கா. ரொம்ப அவசரப்பட்டு பேசுறாதீங்க. இருக்கிறது 4-5 பேர் தான். ஆனா அண்ணாவை தேடி ஐபி விஐபின்னு ஏகப்பட்ட கூட்டம் வந்துட்டே இருக்கான்னா. ஒவ்வொருத்தரும் ஒரு டைப். ஒருத்தன் சாயாம்மா, ஒருத்தன் காப்பிம்மா, ஒருத்தன் இட்லிம்மா, ஒருத்தன் தோசைம்மா, ஒருத்தன் பேல்பூரிம்மா, ஒருத்தன் ஓம்பூரிம்மா. ரொம்ப ஹிம்சா வை. அடாடாடா, ரொம்ப கஷ்டம் தான் ஓய். ஒண்டியா கஷ்டப்படுறாள என் பொண்ணு ஜெயா ஏதாவது கூட மாட ஒத்தாசை பண்றாளோ? ஏன் ஓய், அவளுக்கு என்ன தள்ளு வைத்தா? உங்க பொண்ணு உங்க கூட கிராமத்துல இருந்திருந்தா அடுப்பையே கட்டி அழுதுருப்போம். ஆனா இங்காவோ ராணி மாதிரில இருக்கா. அது சரி, இத்தனை பேர் சாப்பிட்டாகணும், பார்ட்டி கிட்டி அது வேற. எங்க அண்ணாவுக்கு எக்கச்சக்கமா செலவாகுமே, எப்படி சமாளிக்கிறார்? அவருக்கு என்னையா குறைச்சல்? ஃபாரின் கம்பெனி ஏஜென்ட்டா இருக்கிறாரு, பணம் கொட்டுன்னு கொட்டுறது. என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வச்சாரியா. எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. என் ஆஸ்பத்திரியில் சேர்த்து பணத்தை பணம்னு பார்க்காம செலவழிச்சு என்னை காப்பாத்தினாரியா. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்க காரணமே அவர் தான் ஐயா. அவர் என்ன மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ குடும்பங்களை காப்பாத்திட்டு வர்றாரியா. அவருக்கு தங்கமான மனசு. என்ன பூஜை பண்ணி சத்தம் கேட்கறது? நம்ம ஆத்துலயா? பின்ன அடுத்த ஆத்துலயா? இந்த ஆத்துக்கு தினம் ஒரு வாத்தியார் வந்து 2 வேளையும் பூஜை பண்றாரியா. உள்ள வந்து பிரசாதம் வாங்கிக்கலாம். வாரம். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. என்ன அப்படி பாக்குறேன்? இந்த ஆத்துல பூஜை புனஸ்காரம் எல்லாம் நடக்குறதேன்னு பாக்குறேளா? அடடே, இந்த ஆத்துல இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. உங்க பொண்ணு ஜெயா கேள்வி கேட்ட விதத்திலேயே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. எல்லா நாளும் கிழமையும் ஒண்ணு விடாம இந்த ஆத்துல நாங்க கொண்டாடிட்டு தான் இருக்கோம். ஓஹோ, பண்டிகை விரதம் இதுல எல்லாம் கூட அண்ணாவுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா என்ன? அவருக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. செய்யும் தொழிலே தெய்வம்னு அவர் போயின்னு இருக்காரு. 4 ஏழை பாழைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கையில மட்டும் இல்ல அவ ஆத்துலயும் விளக்கேத்தி வைக்கிறாரே, அதுதான் அவருக்கு கார்த்திகை தீபம். யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் அதை நிறைவேற்ற அண்ணன் ஆகாரம் இல்லாம அலையறாரு. அந்த நாளெல்லாம் எங்க பாசுக்கு ஏகாதசி விரதம் தான். இது பாருங்க, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. கையில ஜபமாலிய வச்சுண்டு மனசை அலப்பாய விடுறதுல என்ன பலன்? வருஷம் பூரா கொட்டை அடிச்சுட்டு ஒரு நாள் யாகம் ஹோமன் பண்றதை விட 4 மனுஷாளுக்கு நல்லது பண்றது இருக்கே, அதுதான் பெரிய யாகம். மனிதர்கள் 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 மனிதர்கள்
மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். கண்ணதாசன் சொன்ன கவிதை காலத்தை வெல்லும் உண்மை, கண்ணதாசன் சொன்ன கவிதை காலத்தை வெல்லும் உண்மை. மனிதர்கள் 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 மனிதர்கள். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்த்தி உயர்த்தி சொல்லும் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ. பாரதியின் கனவுகளை பாரதத்தில் நினைவாக்கும், பாரதியின் கனவுகளை பாரதத்தில் நினைவாக்கும். இவர்கள் இவர்கள் மனிதர்கள் 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 மனிதர்கள். வெட்டி பொழுது போக்கிடும் சின்ன பேச்சு வீரர்கள், தட்டி கேட்க வழியில்லை, திட்டி தீர்க்கும் பயனில்லை. இவர்கள் இல்லை இல்லை மனிதர்கள் 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 மனிதர்கள். அன்பும் பண்பும் நிறைந்தவர், துண்டு உள்ளம் கொண்டவர், நாட்டுப்பட்டு மிக்கவர், நன்மை செய்ய தெரிந்தவர். இவர்கள் இவர்கள் மனிதர்கள் 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 மனிதர்கள்.